இந்த ப்ரீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாயலா இருக்கும். அதே டைம் வந்து ப்ரொடக்டிவா இருக்கும் உங்க ஃபேமிலிக்கு. சாம்பியன் டாக்ஸோட பையன் சாம்பியன் தான் வருவான். இப்போ சாம்பியன் டாக்ஸ் இருந்து ரிசல்ட் எடுக்கும்போது நிறைய ஃபெயிலியர் ஆகாது. அது ஸ்பெஷலாக வந்து கேர் பண்ணிக்கின்றது இல்லை. பெஸ்ட்டாக நம்ம நார்மல் ஃபுட்டு தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு எக்ஸ்பென்ஸ் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபாரின் ப்ரீட்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வந்து வாய் ஷார்ப்பாக இருக்கலாம், வந்து முயலுக்கு அந்த மாதிரி ரொம்ப அந்த பொந்துக்குள்ள ஊந்து எடுக்கிற ஐட்டத்துக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஷார்ட் நோஸ் வந்து சூட் ஆகும். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சிப்பிப்பாறை கன்னி மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. கண்ணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. செங்கண்ணி, புள்ளக்கண்ணி, பூச்சிக்கண்ணி, அது மாதிரி இது பால் கண்ணி. இது ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வேளாண் திருவிழா 2024 நடக்குது. இங்கே நாட்டு நாய் கண்காட்சி நடக்குது. இங்கே உள்ள என்னென்ன மாதிரி நாய்கள் வச்சிருக்காங்க, அதை எப்படிலாம் பராமரிக்கிறாங்க, அது என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கங்க, என் பேர் சிவா. என்னுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சூலூரில் இருக்கு. நான் வந்து புள்ளிக்குட்டாஸ் வந்து ஒரு 5 இயர்ஸாக வளர்த்திட்டு இருக்கேங்க. இந்த ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் ப்ரீடு தாங்க, இந்தியன் ப்ரீடு. பாகிஸ்தானி ப்ரீடுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கான கன்ஃபர்மேஷனான ஒரு ஸ்டாட்ஸ் கிடையாதுங்க. இந்த ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாயலாக இருக்கும். அதே டைம் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு. ரொம்ப அக்ரஷன் வந்து எந்த டைம் இருக்கும்னா வந்து அனிமல் அக்ரஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே டைம் டெம்பரமெண்ட் அதிகமாக இருக்கும். புதுசாக வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணாது. வீட்டுக்கு வளர்த்துறதுக்கு ஒரு அருமையான டாக், தோட்டத்துக்கு வளர்த்துக்கு அதை விட சூப்பர் டாக்ங்க. என்னன்னா இந்த டாகை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியணும். இப்போ நீங்கள் வீட்டில் வளர்த்துறீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து இந்த டாகை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளியே வாக்கிங் அடல்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் ஜென்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது பாத்துக்கலாங்க. இன்புட்ஸ் ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா பார்த்தா அருமையான ப்ரீடுங்க. ஆக்சுவலா நம்ம புள்ளிக்குட்டாஸ் வந்து நார்த் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அதிகமா கேம்ஸ் தான், டாக் ஃபைட்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக் ஃபைட்டிங் லைன்ல சிறந்த இனவெளி நாய்களை தான் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். காலா பாகிஸ்தானி, பொல்லு பாகிஸ்தானின்ட்டுங்க. இங்க கேமிங் கிடையாது நம்ம சவுத்துல. எதனால கேம் அப்படின்னாங்க, ஒரு டாக் சிறந்த நாய் அப்படி எதுல கண்டுபிடிக்க முடியும்னா சண்டையில தான் கண்டுபிடிக்க முடியும். சாம்பியன் டாக்ஸோட பையன் சாம்பியன் தான் வருவான். இப்போ சாம்பியன் டாக்ஸ் இருந்து ரிசல்ட் எடுக்கும்போது நிறைய ஃபெயிலியர் ஆகாது. நம்ம ஃபீமேல்லையும் வந்து நல்ல ஒரு பிளட் லைன்ல கொண்டு வந்து மேட் பண்ணி கொண்டு வரும்போது பப்பீஸோட ரிசல்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரியான டாக்ஸ் தான் எதுக்குமே பயந்துக்காது. ஃபைட்டிங் டாக்ஸ் வந்து புள்ளிக்குட்டா டாக்ஸ் நீங்க ஒரு ஃபார்ம்ல வச்சிருக்கீங்க. நீங்க ஃபார்ம்ல வந்து ஏதாவது ஒரு பிரெடேட்டர்ஸ் வருதுன்னா இது வந்து அதை எதிர்த்து நிற்கும். உயிரே போனாலும் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி வராது. உங்க ஃபார்மை ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப லாயல், ஃப்ரெண்ட்லி, அட் த சேம் டைம் அக்ரெசிவ் டாக். வணக்கம்ண்ணா, என் பேர் வெங்கடாச்சல. பார்த்தீங்கன்னா இங்கே சோமனூர்லேருந்து வரோம். இப்போ நம்ம டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்து பர்பஸ்க்காக வளர்க்குறோம். ஒரு 2 இயர்ஸாக வளர்க்குறோம். இப்போ இதெல்லாம் இந்த நாட்டு இனம் வாங்கி நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. புள்ளிக்குட்டா, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, இதெல்லாம் ஒரு 5 ப்ரீடு வச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கார்டிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கோங்க. இப்போதான் பப்பீஸ் இப்போ தான் வளர்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஃபார்ம்ஸிங் இப்போ ஸ்டார்டிங் லெவலுங்க. இப்போ இன்னி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் லிட்டர்மெண்ட்டுக்கு எடுப்போம். ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க, எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கார்டிங் நல்லா இருக்கும். கார்டிங் பர்பஸ் மெயினாக வந்து தோட்டத்துக்கு பெஸ்ட்டுங்க, பெஸ்ட். அண்ட் சிப்பிப்பாறையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அது ஸ்பெஷலாக வந்து கேர் பண்ணிக்கின்றது இல்லை. பெஸ்ட்டாக நம்ம நார்மல் ஃபுட்டு தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு எக்ஸ்பென்ஸ் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபாரின் ப்ரீட்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம வீக்லி ஒன்ஸ் அது எல்லாம் கொடுக்குறது. இதெல்லாம் நமக்கு ஃபீமேல்னால நம்ம மல்டிவிட்டமின்ஸ் அந்த மாதிரி அடிஷ்னல் ஒரு இது கொடுக்கணும். மற்றபடி எதுவும் நார்மல் ஃபுட்டு தாங்க, தேவையில்லை. இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் ஆகுது. இதெல்லாம் 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சிப்பிப்பாறையில் ஒரு ப்ரீடு. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஹண்டிங் ப்ரீடுக்காக யூஸ் பண்ணுறவங்க இது மேக்ஸிமம். மற்ற ப்ரீடு வந்து வாய் ஷார்ப்பாக இருக்கலாம், வந்து முயலுக்கு அந்த மாதிரி ரொம்ப அந்த பொந்துக்குள்ள ஊந்து எடுக்கிற ஐட்டத்துக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஷார்ட் நோஸ் வந்து சூட் ஆகும். இந்த மாதிரி வந்து மண்டை வந்து நல்லா கெட்டு பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னி வேட்டைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் வந்து எதுக்குமே பயப்படாது. எவ்வளோ நேரம் வேணாலும் 1 டே ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கும். இதுதான் இதோட மெயின் பர்பஸ். இதுதான் இது நார்மல் ஃபுட்டு தான். ஃபுட்டு நார்மலாக தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ மற்றபடி இப்போ இடையில வேணால் பீஃபு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். பட் கொடுத்தோம்னா இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த அக்ரெசிவ் வந்து லோ பண்ணுறதுக்காக வந்து நார்மல் ஃபுட்டு, எக்கு, ரேராக வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ரா மீட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அந்த எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்காக நம்ம அதை கொடுத்துக்கலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா கோகுலக்கண்ணன். நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் பட்டணம்ங்கிற ஏரியாவில் வந்திருக்கோம் சார். பார்த்தீங்கன்னா பசுமி ஹவுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் சலூட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சிப்பிப்பாறை கன்னி மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு கார்டிங் எல்லாமே வந்து சிப்பிப்பாறை மாதிரி தான் இருக்கும். அடிஷ்னலாக என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சிருக்கிறதுல டாக் ரேஸுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இதோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பப்பீஸ் லிட்டர்மெண்ட் ஆகிருக்கு. இது பேர் தாத்தா, இவரோட மதர். ஃபாதர் பார்த்தீங்கன்னா பைரவ்.
அதோட பப்பீஸே இப்போ லெட்டர்மெண்ட் ஆயிருக்கு. 6 மேல் அண்ட் 5 மேல் 1 ஃபீமேல் இருக்குங்க. ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா காது வாலில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எக்ஸாக்ட் ராஜபாளையம் சொல்ல முடியாது, சிப்பி கன்னி மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாக்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அடிஷனலாக அதோட இன்னது பார்த்தீங்கன்னா ரேஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. என் பேர் கார்த்திக். நான் இங்கே கோயம்புத்தூர் நீலாம்பூர்லேருந்து வரேன். இது நம்ம ருத்ரன். இவனுக்கு 1 வருஷம் 8 மாதம் ஆகுது வயசு. பால் கன்னி. கண்ணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. செங்கண்ணி, புள்ளக்கண்ணி, பூச்சிக்கண்ணி, அது மாதிரி இது பால் கன்னி. இது இவன் நம்ம செல்ல புள்ள நம்ம வீட்டில். இது நம்ம எடுத்து வளர்க்குறதுக்கு காரணம் இவனோட அந்த பாடி ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பு, உடல் அமைப்பு, அப்புறம் மற்றபடி இவங்களோட குணாதிசயங்கள். ஈஸியாக கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி, ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கனால பார்க்கறதுக்கும் நல்ல அமைப்பாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இவங்களை எடுத்து வளர்க்குறோம். மற்றபடி சொல்ல போனால் இது ரொம்ப லாயல்ட்டியான டாகு ஓனருக்கு. அதே மாதிரி வேட்டைகளுக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க தென் மாவட்டங்களில். இப்போ நம்ம ஏரியாவில் இங்கே வேட்டையெல்லாம் யாரும் அடிக்கிறது இல்லை. ஒரு ப்ரைடுக்காக வேண்டி வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்மளும் அந்த மாதிரி ஒரு இதில் தான். ஒரு நாயை எடுத்தோம்னா அடுத்து திருப்பி இன்னும் இதுகளோட பழகும் போது இன்னும் எடுத்து வளர்க்கணுன்ற ஆர்வம் தன்னால் வரும் எல்லாருக்குமே. நமக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு, வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ இது வரைக்கும் ரேஸ்க்கு எங்கேயும் ஷோக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட். வேற எங்கேயும் கூட்டு போனதில்லை. இவனை இப்போதான் கூட்டு வந்திருக்கோம். நம்ம ரேஸ் அது எல்லாம் கொண்டு போறதில்ல. நம்ம அதான் சொன்னேன், ஒரு ப்ரைடுக்காக வேண்டி வளர்த்துருக்கோம். நம்ம குருநாதர் வந்து மதுரை பழங்கானத்தம் கிஷோரன். அவரு பார்த்து தான் நமக்கு இந்த நாய்களை வளர்க்கணும்னு ஒரு ஆசையே வந்துச்சு. அவரு நிறைய நாய் வச்சிருக்காரு அவரோட ஃபார்ம்ல. அந்த அவர் வச்சிருக்கிறதுல மெயினாக சொல்ல போனால் ஒரு மயில ஒன்று டயாஸ்ன்னு சொல்லிட்டு அது, அப்புறம் ஒரு டைகர்னு ஒரு கன்னி நாய் வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பிடிச்சிட்டு நிற்கிறத பார்க்கும்போது, அவர் சொல்கிறத கேட்கும்போது, அவரோட பேசும்போது அப்படிதான் நமக்கு இந்த நாய்களை வளர்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதே மாதிரி நம்மளும் வச்சுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம்.